இன்று பிற்பகல் 1 மணி வரை லேசான மழைக்கு வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். திருவொற்றியூரில் வாயு கசிவு ஏற்பட்டு தற்காலிகமாக மூடப்பட்ட தனியார் பள்ளி இன்று திறப்பு. 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மட்டுமே பள்ளிக்கு வரவழைக்கப்படுவதாக தகவல். சென்னையில் ஆபரணத் தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 56,360 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் அதிகரித்து 101 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வரும் 20ஆம் தேதிக்குள்ளாக தலைமை ஆசிரியர்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. அனைத்து பள்ளிகளிலும் மாணவர் மனசு என்ற பெயரில் புகார் பெட்டி வைக்க பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தல். மாணவர்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைப்பு. தெலுங்கானாவில் இரும்பு தாது ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 7 ரயில்கள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் என மத்திய ரயில்வே அறிவிப்பு. ஜார்க்கண்ட் சட்டசபைக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தொடக்கம். ஜனநாயக திருவிழாவில் மக்கள் முழு மனதுடன் வாக்களிக்க வேண்டும் என பிரதமர் மோடி வேண்டுகோள். வரும் 20ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பாகிஸ்தான் செல்ல இந்திய அணி மறுப்பு. சாம்பியன்ஸ் டிராபி போட்டியை நடத்துவதை பாகிஸ்தான் கைவிட முடிவு. 11வது புரோ கபடி லீக் தொடரில் இன்று 2வது லீக் ஆட்டங்கள் தொடக்கம். குஜராத் ஜெயண்ட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் அணிகள் பல பரீட்சை.